ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்ம எல்லாருக்குமே நல்ல குரு ஆச்சாரியரோட கிருபை ரொம்ப முக்கியம். ஏன்னா ராமானுஜர் மாதிரி பெரிய ஆச்சாரியரை முன்னிட்டு தான் நம்ம பகவானையே அடைய முடியும். அந்த ஆச்சாரியரோட காருண்யந்தான் அந்த திருக்கோரூர் பெண் பிள்ளைக்கு கிடைச்சது. அவளை சேவிச்சுட்டு 81 வாக்கியம் சொல்கிறா இல்லையா? அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 48வது வாக்கியம். அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. பெரிய உடையார் அது யாருன்னா ஜடாயு. பொறுதல்னா சண்டையிடுறது. அரக்கன் எந்த அரக்கன்? ராவணன். ஸோ இந்த அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலேங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, ராவணனுடன் போர் புரிந்தேனோ ஜடாயுவை போலே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவள் அது மாதிரி வாக்கியமாக போட்டிருக்கா. இப்போ ராமன் அயோத்தியிலேருந்து காட்டுக்கு வந்தார்ல, சீதா லக்ஷ்மணரோட ஒவ்வொரு இடமா வந்துட்டுருக்கா. கடலில் சித்திரக்கூடத்துக்கு வரா. அங்கே ஒரு மரத்தில் ஒரு கழுகு இருக்கிறத பார்த்தார். இந்த கழுகுங்கிறது எப்போவுமே நல்ல டிஸ்டன்ஸில் இருந்தால் கூட அது கண் அப்படியே கீழே பூமியில் நமக்கு எங்கே ஆகாரம் கிடைக்கும்னு பார்க்க முடியும் இல்லையா? அது மாதிரி நல்ல கழுகு பார்வைன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி கழுகு மேலே உட்காந்து இப்படி பார்க்குறது. ராமர் இப்படி கழுகை பார்க்குறார். அதை பார்த்தோன்னே கழுகுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தசரதனோட மைந்தன் தான்னு. ராமர்னு கழுகுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அது இறங்கி கழுகு சொல்கிறது, நான் உங்கள் அப்பா தசரதனோட நண்பன் நான் அப்படின்னு சொல்கிறது. நானும் உங்கள் அப்பாவும் அந்த காலத்திலே ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு அந்த கழுகு ஜடாயு சொல்கிறது. உடனே ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பகவான் எப்போவுமே ஏற்றத்தாழ்வு, இது அனிமல், இது மிருகம், அதெல்லாம் இதை பட்சி எதுவுமே பார்க்க மாட்டார். அவருக்கு தோழமைன்னா யாராக இருந்தாலும் தோழமையை கொண்டுடுவார். மனப்பூர்வமாக இருந்தால் போகிறோம், உண்மையாக இருந்தால் போகிறோம். உடனே இவருக்கு தசரதனோட பையன்னு தெரிஞ்ச, அவள் காலத்துலேயே ஃப்ரெண்டாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ராமருக்கே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ கிருஷ்ணர் பாரபட்சம் இல்லாமல் தானே கோபர்களோடு எப்படி விளையாடி இருந்தார், எவ்வளோ சரிசமமாக இருந்தார். இத்தனைக்கு அவர் யார்? ராமர் கிருஷ்ணர்லாம் பூர்ணமான பரபிரம்மனான சனாதன. அப்படிப்பட்ட பகவான் இவ்வளவு யாராலும் கீழே வந்தாலும் உண்மையான நண்பர்களாக தான் அவர் எடுத்துப்பார். அப்போது ராமருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுத்தா ஜடாயை பார்த்த உடனே. இதுதான் நம்ம சனாதன தர்மம். விலங்கு பட்சி எதுவுமே வேறுபாடு பார்க்க மாட்டோம். எல்லாத்துக்கும் உணவு போடுறோம் இல்லையா? அது நம்மளோட தர்மம். ஜடாயு யாருன்னா வினதையோட புத்திரன். வினதைக்கு 2 புத்திரர்கள். ஒன்று கருடன், இன்னொன்று அருணன். அருணோதயம் சொல்கிறோமே, வெடிகாலம்பர சூரிய கதிர்கள், சூரியனுக்கு சாரதியாக இருக்கிறவர் தான் அருணன். அந்த அருணனுக்கு 2 புத்திரர்கள். ஒன்று ஜடாயு, இன்னொன்று சம்பாதி. சம்பாதி ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, சின்னதாக இருக்கும்போது சூரியனை பார்த்து பழம் நினச்சிட்டு கிட்டக்க போச்சு. ஸோ சூரிய ஒளியோட உஷ்டத்தினால அதோட ரெக்கையெல்லாம் பொசுங்கி போயிடுது. அப்புறம் அதால் பறக்கவே முடியல. ஸோ அது அப்படியே ஒரு இடத்துல இருக்கும். இந்த ஜடாயு நிறையா ஹெல்ப் பண்ணும். அவர் அந்த உணவு கொண்டு கொடுக்கறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கும் வயசாகிடுது. ஸோ இதுவும் இந்த மரத்தில் உட்காந்துன்றது ரொம்ப டயர்டாகிடுது. இப்போ ராமர் சொல்கிறார், நமக்கு தசரதோட நண்பன் கிடச்சிருக்கு, நம்ம அப்பாவோட நண்பன் கிடச்சிருக்கா, நம்மளும் இங்கேயே இருந்துடலாம், இந்த இடமும் நன்னா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவள் சித்திரக்கூடத்துலேயே இருக்கா. அப்போது இவர் ஜடாயு சொல்கிறார், கவலைப்படாதீங்கோ, நீங்கள் எங்கே போனாலும் சரி, நான் சீதாம்மாவுக்கு ரொம்ப உதவியாக கூடவே அரண் மாதிரி உங்களை காப்பாற்றுறேன் அப்படி அந்த ரெக்கையை விரித்து இந்த உங்களுக்கு அரண் மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. பட் எல்லாத்துக்கும் ஒரு விதின்னு இருக்கே. ஒரு நாள் ஜடாயு இல்லாதப்ப என்ன பண்ணான் ராவணன்? மாரீசன் அனுப்பிச்சு மாயமானப்போ சொல்லி ராமர் சீத்தை அந்த மானுக்காக ஆசைப்பட ராமர் கிளம்பி போயிடுறார். இவன் கபட சன்னியாசியாக லக்ஷ்மணரை ராமா ஹே லக்ஷ்மணா ஹே சீதா நான் அந்த மான் சாகிறதுக்கு முன்னாடி கத்தின உடனே சீதா கண்டபடி பேசி லக்ஷ்மணரையும் அனுப்பிச்சி விட்டுறா. இந்த சமயம் பார்த்து தான் ஜடாயுவும் இல்லையா, ராவணன் வந்துடுறான். இவளை தூக்கின்னு போயிடுறான். தூக்கின்னு போகிறத பார்த்துடுறது ஜடாயு. அதுதான் எங்கே டிஸ்டன்ஸில் இருந்தாலும் பார்க்க முடியுமே, பார்த்துடுறது. உடனே ஜடாயு சொல்கிறான், தூக்கின்னு போகாத, சீதாம்மாவெல்லாம் தூக்கின்னு போகாத, எத்தனையோ தலை ரொம்ப பாவம், எவ்வளவோ சொல்லி பார்த்தான் கேட்கல. அவன் சிரிக்கிறான். ஒரு பட்சி சொல்லி அவன் கேட்பானா? அவன் ராவணன் சிரிக்கிறான். ஆனால் ஜடாயு என்ன பண்ணித்து, அந்த வயசான காலத்துலேயும் ராவணனோடு அப்படி சண்டை போடுறது. ராவணனுக்கே ஆச்சரியம், என்ன இவ்வளோ டயர்டாக இருக்குது, இப்படி சண்டை போடுறதே அப்படின்னு. கிரீடத்தை தள்ளி விடுறது, மூக்கால் அழகால் குத்துறது, ரொம்ப சண்டை போடுறது.
கடைசியில் பார்த்தா ராவணனாலேயே முடியல. கடைசியில் என்ன பண்ணான், கத்தியை உருவி ரெக்கையை உடச்சிட்றான். ஒரு ரெக்கை போனோடனே இந்த ஜடாயு வந்து அந்த பல்லக்கிலே கீழே விழுந்துடுறது. புஷ்ப பல்லக்கில் கூட்டின்னு போகிறான், புஷ்ப விமானத்தில் விழுந்துடுறது. உடனே பாவம் சீதா ராவணனோட கையை உதறிட்டு வந்து அவன் பிடிச்சிட்டு, எனக்காக நீ இப்படி சண்டை போடுறியே அப்படின்னு அவன் கதறா. ரொம்ப தடவி கொடுக்குறா. ஐயோ பக்ஷி பாவம், இவ்வளோ வயசான காலம் இதை போய் நீ வெட்டுறியேன்னு அவன் ராவணனையும் கோச்சிக்கிறான். அவன் அதெல்லாம் கேரே பண்ணலை. மறுபடியும் ஒரு ரெக்கையை வச்சு நீ சண்டை போடுறது விடலை அவன் ராவணன். அந்த ரெண்டாவது ரெக்கையும் வெட்டிடுறான் பாவம். அதுக்கப்புறம் அதுக்கு முடியலை, அப்படியே அது கீழே விழுந்துடுறது. ஆனால் உயிரை கையில் பிடிச்சிட்டு அவள் வந்து போகிறச்சே சீத்தம்மாவோட அனுகிரகம் கிடச்சிருத்து, தடவி கொடுத்துருக்காரு ஜடாயுக்கு. ஆனால் அதனாலும் ராமர்கிட்ட எப்படியான்னு இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும்ன்ட்டு உயிரை கையில் பிடிச்சுட்டுருக்கு, பொறுத்துட்டுருக்கு, காத்துட்டுருக்கு பாவம். ராமர் சீத்தை லக்ஷ்மணர் ராமர் வர சீத்தை இல்லையா, அவள் தேடி வந்துட்டே இருக்கா. பார்த்தா இது பக்ஷி ஒன்று கீழே விழுந்து கிடக்கு. சுச்சோம் பார்த்தா ஜடாயு. என்னடா பார்த்தா நான் ஒரே ஷாக் ஆகிட்டேன். அவன் சொல்கிறான், இல்லை தெற்கு பக்கமாக இந்த ராவணன் தான் தூக்கின்னு போனான். பிடிச்சின்னு இருந்த ஜடாயுவை எடுத்து தம் மடியில் வச்சுட்டான். உடனே அப்போ நினச்சி பார்க்குறான், தசரதனுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கலையே, அவர் பக்கத்தில் இல்லையே, தசரதன் போகும்போது ராமர் பக்கத்தில் இல்லையே. ஸோ எல்லாம் கொடுப்பன வேணும். தசரதனே சொன்னாராம், 14 வருஷம் கழித்து ராமர் அயோத்திக்கு வருவார். ஆனால் அவன் அந்த சமயத்தில் தரிசிக்கிறவாள்லாம் பாக்கியசாலிகள். நான் இப்போ உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு தசரதனே சொன்னாராம். ஆனால் அந்த பாக்கியம் இந்த ஜடாயுக்கு கிடச்சிது. ஜடாயுவை தூக்கி தன் மடியில் வச்சுட்டாரா. அது அப்படியே எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அப்படியே வயசான மூஞ்சி அப்படியே ராமரோட முகத்தை பார்த்துட்டே உயிரை விட்டுருதான். அது மட்டும் இல்லை, ஜெகன்மாதாவோட ஆலிங்கனம் வேறு கிடச்சிருக்கு ஜடாயுக்கு. அப்புறம் என்ன வேணும், வேறு என்ன பாக்கியம் வேணும்? அப்புறம் தசரதற்கு வந்து இவர் அந்திம காரியம் பண்ண முடியல இல்லையா, அதை வந்து ஜடாயுக்கு லக்ஷ்மணன்கிட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்திம காரியம் பண்ணார். அதுக்கு மோட்சமே கிடச்சிருத்து. அந்த பாக்கியம் ஜடாயுக்கு கிடச்சது. அதை நினச்சி பார்க்கல. நினச்சி பார்த்தா எனக்கு வயசாகிடுச்சு, என்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, யார் தூக்கின்னு போனால் என்ன அப்படி நினைக்கல. வயசான காலத்துலேயும் விடாமல் அரக்கனோட சண்டை போட்டதே ஜடாயு அப்படின்னுங்க தான் இப்போ இந்த பொன்பிள்ளை சொல்கிறா. அந்த பாக்கியம் நான் ஜடாயுக்கு கிடச்சது எனக்கு இல்லை, அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. அவ்வளோ எத்தனை வயசானா என்ன, கைங்கரியம் பண்ணணும், நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு தோணித்தே அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறா? இந்த ஜடாயுவெல்லாம் நேராக இருந்து அனுபவித்தார் லக்ஷ்மணர். அந்த லக்ஷ்மணரான இந்த ராமானுஜர்கிட்ட பெண்பிள்ளை சொல்கிறா, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை, நான் மாட்டு ஊரை விட்டு கிளம்புறேங்கிறேன். எங்கே இருந்தாலும் பகவான் காப்பாற்றுவார் நம்மள, நம்ம இருக்க வேண்டாமா, அது எனக்கு தோணலையேன்னு அந்த திருக்கோளூர் பெண்பிள்ளை புலம்புறா. இதை அப்படியே ராமானுஜர் அப்படியே நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ளே ரசித்து கேட்டுருக்க. ஆனால் நம்மளும் என்ன பண்ணணும், முடியாதுங்கிறது கிடையாது, முடிஞ்ச வரைக்கும் எத்தனை உதவி செய்ய முடியுமோ யாருக்கானாலும் உதவி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்.